இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் கவிப்பேரரசுக்கு விருது வழங்கும் விழா. நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் மாமதுரை கலைக்கூடம் பெருமுடன் வழங்கும் விருது பிடிக்காத மனிதர். பாராட்டு சொல்றதுக்கு கவிதை எழுதுவாங்க, இங்க கவிதைக்கே பாராட்டு நடக்க அதையே ஒரு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் விகட கவி. கவிஞரை பாராட்டும் கூட்டமா இருந்தாலும் அமைச்சர் நாயகன் வந்து அண்ணா காலத்தை நினைச்சு பார்க்கிறாரு. முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு ராஜா சார் அவர் வீட்டிலே போய் அவர் சாப்பிட்டு இருக்கிறாரே என்கின்ற கேள்வி வருகிற போது அதை அண்ணாவிடத்தில் யாருக்கும் போய் கேட்பதற்கு துணிவில்லை. ஆனால் அவர்கள் கருத்தை உணர்ந்து கொண்ட அண்ணா அவர்கள் அன்றைய பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது சொன்னார், நான் செட்டிநாட்டுக்கு வந்திருக்கிறேன், வந்தவுடன் நான் ராஜா சார் வீட்டிலே போய் உணவருந்தியதை குறித்து சில தோழர்களுக்கு சில எண்ணங்கள் உருவாகி இருப்பதாக நான் அறிகிறேன். ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், நான் செட்டிநாட்டு அரசர் வீட்டிலே போய் உணவருந்துகிறேன் என்று சொன்னால் அது அரச குடும்பம் என்பதற்காகவோ அந்த குடும்பத்திலே இன்றைக்கு செல்வ செழிப்பு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காகவோ அல்ல. இந்த நாட்டிலே தமிழ் இசைக்கு ஒரு கேடு வருகிற போது, ஒரு மேடையிலே பாடுவதற்கு தமிழிலே இடமில்லை என்று சொல்கிற போது, செட்டிநாட்டரசர் தன்னுடைய குலப்பெருமையை தன்னுடைய செல்வ பெருமை எல்லாம் துறந்து தூர வைத்துவிட்டு சென்னை தெருக்களிலே மெட்ராஸ் தெருக்களிலே இறங்கி தன் கால் கிடக்க நடந்தாரே ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள், ராஜா சார் முத்தையா செட்டியார் அவர்கள், அவர்கள் அன்றைக்கு நடந்த அந்த நடைக்கு சென்னை வீதிகளிலே அவர் நடந்து வந்த அந்த பாங்கிற்கு நான் தலைவணங்கி அவர் வீட்டிலே நான் சாப்பிடுவதுதான் முறையாக இருக்கும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். நம்ம ஒரு பெருமையை நாம தானே சொல்லணும்னு முடிவு செஞ்ச அமைச்சர் நாயகன் இயல் இசை நாடகத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஆடல் வெள்ளான் என்று நாம் அழைக்கக்கூடிய சிவபெருமான் அவர் ஆடல் வெள்ளான் என்பது மாத்திரமல்ல, அவர் வீணாகர தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிற்பங்களும் இருக்கிறது. அவருடைய கையிலே வீணை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நாயன்மார்கள் பாடுகிற போது கூட எம் இறை நல்வீனை வாசிக்குமே என்று அதை சிலாகித்து பாடினார்கள். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமம் எண்ணாவில் மறந்தறியேன் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார் என்று சொன்னார். தமிழ் இசைக்கு அந்த பாடல் உண்டு. வேணும்னு சொன்னா வேண்டான்னு அர்த்தம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இந்த படத்துல தலைப்புக்கு ஏத்த மாதிரியே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. விருதுகள் வந்தால் முதலில் மறுதளிப்பார்கள். மறுதளிப்பது ஒரு இன்னொரு விருது. மறுதளிப்பது என்பது விளம்பரம். பெர்னார்ட் ஷாவுக்கு நோபல் பரிசு வந்த பொழுது நான் எனக்கு நோபல் பரிசு வேண்டாம், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிராகரித்தார். ஏன் நிராகரிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இந்த விருது பெற்றதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் நிராகரிக்க வேண்டும் முதலில். ஒரு மாதம் கழித்து ஏற்றுக்கொண்டார். இப்போது ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டபோது பெர்னார்ட் ஷா சொன்னார், அந்த விருது எனக்கு பெரிதல்ல, அந்த தொகையை என்னுடைய அறக்கட்டளைக்கு கொடுத்து விடுகிறேன், அதனால் ஏற்றுக்கொண்டேன். கேட்டார்கள், அறக்கட்டளை யாருடையதுன்னு. அது வேறு யாரும் இல்லை, அதன் செயலாளரும் பொருளாளரும் நான் தான். இவரே செயலாளர், இவரே பொருளாளர். நிராகரித்தது ஒரு விளம்பரம், ஏற்றுக்கொண்டது இன்னொரு விளம்பரம். நான் என்னுடைய விருதுகளை விளம்பரப்படுத்துவதில்லை, மறுதளிப்பதில்லை. ஆனால் எந்த விருதும் எனக்கு சர்ச்சை இல்லாமல் வழங்கப்பட்டதில்லை. முன்னாள் கவியரசு நாயகன் தோன்றும் காட்சிகள் எப்போது போல புதுமையா இருந்தாலும் பட்டங்கள் வந்த கதை வியக்க வச்சிருக்கு. கண்ணதாசன் பாடினார், என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காடும் உலகம், தமிழ் தாயை சின்ன மகன் உன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் வணங்கினார். என்னை எரித்தாலும் எரிகிற நெருப்பு கலைஞர் வைரமுத்து, கலைஞர் வைரமுத்து, வைரமுத்து கலைஞர் என்றுதான் அந்த நெருப்பின் நுனி நாக்கு பேசிக்கொண்டே இருக்கும் என்பதை இந்த மன்றத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதற்கும் நேற்று சில பேர் நண்பர்கள்தான், பழகியவர்கள்தான் அவர்கள் எழுதினார்கள்.
முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. 32 மணி நேரத்திற்கு முன்பு நடந்தது இது. ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர், நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள். இது என்னப்பா? அப்படி பெற்றிருந்தாலும் கலைஞருக்கே அந்த பட்டத்தை காணிக்கை செய்யக்கூடியவர் வைரமுத்து. மொத்தத்துல விருது பிடிக்காத மனிதன் நினைத்தாலே இனிக்கும். இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நம்மளுடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியில காண தவறாதீர்கள்.